அண்ணாளம்மா ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடச்சிச்சு, ஏன் கிடச்சிச்சு, எப்படி கிடச்சிச்சு? அண்ணாளம்மா வேறு எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் உடனே வாங்கியிருப்பாங்க. ஆனால் குழந்தனால 10 மாதம் அந்த வயிற்றில் சுமக்க வேண்டியது இருக்குது. 10 மாதம் கரெக்டாக அந்த ஆலயத்தை விட்டு போய் ஏன்னா கரெக்டாக அந்த நாள்லேருந்து 10 மாதத்தில் குழந்தைய பெற்றுட்டாங்க. ஒரு அடையிலே சொல்லுங்கள். அவங்க ஜெபத்துக்கு 10 மாதத்தில் குழந்தைய பெற்றுட்டாங்களே, உடனே பதில் கிடச்சிச்சே. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இறைத்து ஊற்றுனாங்க ஒன்று. 2வது தன்னையே மறந்துட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? எப்படி மறந்தாங்க, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். போதைக்காரங்க எப்படி இருப்பாங்க? தண்ணி அடித்த போதைக்காரங்க தண்ணி அடித்து போதையில் அப்படியே ரோட்டில் அப்படியே ஆடுவாங்க. காலையில் போதை தெளிஞ்சு கேட்டால் என்னடா இப்படி ஆடினேன்? நான் எங்கள் அண்ணன், நான் அப்படிலாம் ஆட மாட்டேன் அப்படின்வாங்க. நடந்ததே அவங்களுக்கு தெரியாது. போதையில் ரோட்டில் ஆடினது, கீழே விழுந்ததெல்லாம் தெரியாது. போதையில் அவங்க தன்னையே என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க, தெரியாது. ஆனால் இந்த அண்ணாளம்மா ஒரு போதைக்கார மாதிரி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய புருஷனை, எல்கனாவனை, என்ன தன் ஊரை எல்லாத்தையுமே மறந்து என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் இறைத்தை ஊற்றுனாங்க. பார்க்குற கண்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீ தண்ணி அடித்து வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா புலம்புறாங்க. ஏலி எப்படி கேட்டார் அண்ணாளம்மாவை? நீ வந்து தண்ணி அடிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு தன்னையே மறந்து அவங்க ஜெபிக்கிறாங்க, இறைத்தை ஊற்றுறாங்க. அப்படி ஜெபிச்சனால தான் உடனே என்ன செய்யுது? பதில் கிடைக்குது. அன்பார்ந்தவர்களே, உடனே பதிலை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் இதெல்லாம். நீங்கள் ஜெபிக்க உட்காந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை எல்லாமே ஒரே நிலையில் இருக்கணும். தன்னையே மறந்துடணும், குடும்பத்தை மறந்துடணும். எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் வெறுத்து அவர் சமூகத்தில் வரும்போது அண்ணாளம்மா இறைத்து ஊற்றினார்கள். இறைத்து என்ன செஞ்சாங்க? அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இறைத்து ஊற்றணும். பார்த்துக்கொள்ளுங்க. எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிச்சாலும் சரி, உங்கள் கணவனுக்கு ஜெபிச்சாலும் சரி, உங்களுடைய குடும்பங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஜெபிச்சாலும் சரி, அதில் ஒரு உண்மை இருக்கணும். அதில் ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் இருக்கணும். அதில் ஒரு ஊக்கமான ஒரு காரியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இப்போது ரொட்டீனாக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபிச்சா அதுக்குண்டான பதில், அதுக்குண்டான தேவன் அதுக்குண்டான அதிசயங்களை என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் தான் கண்டினியூவாக உட்காந்தாங்க. 127 நாட்டில் இருக்கிற தடை சட்டங்கள் மாறுச்சு. அண்ணாளம்மா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் அல்லது ஒரு 3 ஹவர் தான் உட்காந்துருப்பாங்க. நீண்ட நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அதே போல் நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரத்தை ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலை. உங்கள் மைண்டை பார்த்தா கர்த்தர் தான் இருக்கணும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்படி இருந்து கேட்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா.